அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். சிம்ம ராசி நேயர்களே! சிம்ம ராசி நேயர்களுக்கு திருமண பொருத்தம் சார்ந்த வகையில உங்களுடைய ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் எது? பொருந்தாத ராசிகள் எது? அப்படின்றத இந்த பகுதியில வந்து பார்ப்போம். நம்முடைய முக்தி யோகம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பல வகையான தகவல் எல்லாமே வந்து பதிவுகளா செஞ்சுன்னு வர்றேங்க. இந்த பதிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, நம்முடைய முக்தி யோகம் யூடியூப் சேனல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தினந்தோறும் நெறைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பல வகையான தகவலுடன் கூடிய வீடியோக்கள், பதிவுகளா வந்துன்னே இருக்கும். இப்ப இந்த பகுதியில நம்ம சிம்ம ராசியினருக்கு வந்து அவங்களுடைய ராசி ரீதியா பொருந்தக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பொருந்தக்கூடிய ராசிகளுக்கு முன்னாடி வந்து திரிகோண ராசிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. திரிகோண ராசிகள் அப்படின்னா 1, 5, 9 ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1, 5, 9 ராசிகள்னா என்னன்னு பார்த்தோம்னா, இயல்பாகவே அவங்க மீது வந்து ஈர்ப்பு தன்மை அப்படின்றது அதிக அளவுல இருக்கும். அப்ப உங்களுடைய சிம்ம ராசிக்கு 1வது ராசி, 5வது ராசி, 9வது ராசி அந்த ராசிகள் உங்களுக்கு வந்து மிகவும் பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த வீடியோ வந்து ஒரு ஆண்கள் பார்த்துன்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய மனைவிகள் இப்ப சொல்லக்கூடிய ராசியிலேருந்து அமைஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க. அதே பெண்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய கணவர் இந்த ராசியில அமைஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க. முதல் வகையில திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, சிம்ம ராசி அப்படின்ற வகையிலேருந்து 1வது ராசி சிம்ம ராசியே. நீங்களும் சிம்ம ராசி, வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் சிம்ம ராசியா இருந்துட்டா பிரச்சனை இல்ல. ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து உங்களோட சிம்ம ராசிக்கு 5வது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசியிலயுமே வாழ்க்கை துணைவர் அமைஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்து 9வது ராசி அப்படின்னு சொல்லுவோம். 9வது ராசி அப்படின்ற வகையில வந்து மேச ராசி. இந்த மேச ராசியிலயுமே வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைவர் அமைஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சிம்ம ராசி, தனுசு ராசி, மேச ராசி. இது வந்து முதல் திரிகோண ராசிகள். உங்களுடைய ராசிக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ராசிகள். அதுக்கு அடுத்து 3, 7, 11ன்னு சொல்லுவோம். 3, 7, 11 அப்படின்றது சிம்ம ராசிக்கு 3வது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி. இது ரொம்ப பொருந்தக்கூடிய ராசி. அதுக்கு அடுத்து 7வது ராசியா இருக்கக்கூடிய கும்ப ராசி. 11வது ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசிங்க. இந்த 3 ராசிகளுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பொருந்தக்கூடிய ராசிகள். ஆக மொத்தம் இந்த 6 ராசிகள் சார்ந்த வகையில வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அமைஞ்சாங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ராசி அப்படின்றது சந்திர பகவான குறிக்கும். சந்திரன் அப்படின்றது மனோகாரகன குறிக்கும். அப்ப நமக்கு வந்து லைஃப் டைம்க்கு நம்முடைய வாழ்க்கை துணைவர் நம்ம கூடவே இருக்காங்கன்னா, 2 பேருக்குமே வந்து நல்ல ஒரே மாரியான எண்ண ஓட்டங்கள், 2 பேருமே வந்து ஒரே மாரியான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கினாங்கன்னா, அவங்க திருமண வாழ்க்கையிலனாலும் சரி, அவங்களோட வாழ்க்கையில வந்து பெரும்பான்மையா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காதுங்க. எனவே, எப்பயுமே வந்து இந்த ராசி பொருத்தம் சார்ந்த வகையில 1, 5, 9, 3, 7, 11 ராசிகள் வந்து எண்ண ஓட்டங்கள் அப்படின்றது 2 பேருக்குமே வந்து ஒரே மாரி போயிரும். நல்லா சிறப்பா இருக்கும். இது எல்லாமே பொருந்தக்கூடிய அமைப்பு. பொருந்தாத அமைப்புன்னு ஒண்ணு இருக்குதுங்க. பொருந்தாத அமைப்புனா என்னன்னு கேட்டோம்னா, 6, 8, 12 ராசிகள் பொருந்தாத ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். 6, 8, 12 ராசிகள் அப்படின்னா என்னன்னா, சிம்ம ராசிக்கு 6வது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசி உங்களுக்கு பொருந்தாத ராசி. அதுக்கு அடுத்து 8வது ராசியா இருக்கக்கூடிய மீன ராசியுமே உங்களுக்கு பொருந்தாத ராசி. 12வது ராசியா இருக்கக்கூடிய கடக ராசியுமே உங்களுக்கு பொருந்தாத ராசிங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து 6, 8, 12 ராசியில வாழ்க்கை துணைவர் அமையக்கூடாது. ஏன் அப்டின்னா 6வது வீடு அப்படின்றது இது மாரி சண்டை, சச்சரவு, திருமண வாழ்க்கையில பிரிவு, 2 பேருக்குமே வந்து கருத்து வேற்றுமை. 8வது வீடுன்றது இழப்புகள குறிக்கும். 12வது வீடு அப்படின்றது தடை, அவமானம் இந்த மாரியான விஷயங்கள்லாம் குறிக்கும். எனவே ஒருத்தருடைய ராசியிலிருந்து இன்னொருத்தருடைய ராசிக்கு 6, 8, 12 ராசிகளா வராம இருக்கணும். எப்பயுமே முதல்ல சொன்ன அந்த 6 ராசியில வர்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. இதையும் தாண்டி 4, 10 ராசின்னு இருக்குதுங்க. சிம்ம ராசிக்கு 4வது ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. அதுக்கு அடுத்து சிம்ம ராசிக்கு 10வது ராசியா இருக்கக்கூடியது ரிஷப ராசி. இந்த ராசிகள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 4, 10 ராசிகள் அப்படின்றது ஒரு ஆவரேஜான ஒரு அமைப்புங்க. ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ரொம்ப ஒஸ்ட்டுன்னும் சொல்ல முடியாதுங்க. ஒரு 100க்கு 60 மார்க் குடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஆவரேஜான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனவே சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நீங்க எப்பயுமே வாழ்க்கை துணைவருக்கு முதல் 1, 5, 9 ராசி பாருங்க.
3, 7, 11 ராசி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கங்க. இந்த 6 ராசி இருக்குதுங்க. மொத்தம் 12 ராசியில 6 ராசி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ராசியா இருக்கு. இதுல வாழ்க்கை துணைவர செலக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். செகண்ட் கேட்டகரி இந்த 6 ராசியில வரல அப்டின்னா, 4, 10ல வந்தாலும் சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒருபோதும் 6, 8, 12 ராசியில வாழ்க்கை துணைவர செலக்ட் பண்ணாதீங்க. அது சிறப்பாக இருக்காது. இந்த ராசி பொருத்தம் மட்டும் போதுமான்னு பார்த்தா, இதுதான் வந்து முதலுங்க. இதையும் தாண்டி வந்து லக்கண பொருத்தம் இருக்குது. அதுக்கு அடுத்து 2 பேருடைய ஜாதகத்திலயும் தசாநாதன் என்ன குறிகாட்டுறாரு. 2 பேருடைய ஜாதகத்துல இல்லற வாழ்க்கை, தாம்பத்தியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரனுடைய கொடுப்பனை எப்படி இருக்குது? குழந்தை பிறப்ப குறிக்கக்கூடிய குரு பகவானுடைய கொடுப்பனை எப்படி இருக்குது? ராகு, கேது தோஷம் இருக்குதா? செவ்வாய் தோஷம் இருக்குதா? இது மாரி முழுமையான வகையில ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்க. அடிப்படைக்கு நம்ம ராசி பொருத்தம் பார்த்துட்டு, இதையும் பார்க்கறது ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம்.